மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நிறைய கிஃப்ட்டை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அலைச்சல் குறைய போகுது, நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சுத்த போகிறீங்க. வேலை விஷயமா போக போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது. பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். புது பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். கடன் கிடைக்க ஆரம்பிக்குங்க. சுப விரயங்கள் உண்டுங்க. லேண்டு, வீடு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை உங்கள் சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக மாற ஆரம்பிக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தை ஒன்று சேர ஆரம்பிப்பீங்க. உங்கள் வார்த்தைக்கான மரியாதை இந்த உலகத்தில் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்பா அம்மாவோட உடல்நிலை சீராகுங்க. அப்பா அம்மா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக மாற ஆரம்பிப்பாங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. ப்ரமோஷன் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டுங்க. வெற்றி உண்டு. எலெக்ஷனில் நிற்க போகிறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. சொசைட்டியில் அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். மீடியா பீப்புளுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லலாமுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் பீப்புளாக நிறைய பேர் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மொத்தத்தில் தமிழ் புத்தாண்டு சேரசனியோட தாக்கத்தை உங்களுக்கு குறைக்க போகுதுன்னே சொல்லலாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரிலாம் லைஃப்பில் எதுவுமே நடக்கலைங்க, ஏரசனியோட தாக்கம் அப்படியே இருக்குங்க, ப்ரெஷர் தாங்க முடியலங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தோட தசாபுக்தி பலன்கள் தான் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. செலவு இல்லாத பரிகாரம் ஒன்று எடுத்து கொடுக்குறேன். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்க முடியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேஷராசிக்கான பரிகாரம் அடுத்தடுத்து வீடியோவை போட போகிறேங்க.